நியூஸ் பேப்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும், தமிழ் மக்கள் இருக்கிற வரைக்கும் தினத்தந்தி இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த செய்தித்தாளை படிக்கிறபோது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அது தேவையில்லாத காம்ப்ளெக்சிட்டியெல்லாம் கிரியேட் பண்ணாது. உங்கள ரொம்ப சிந்தனையெல்லாம் தூண்டாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் அது சொல்லும். இன்றைக்கி தினத்தந்தி பிராண்ட் வந்து டிவி அந்த மாதிரிலாம் வந்ததுனால, அவங்களும் பொலிட்டிக்கல் அலிஜென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து அதை எப்போவுமே நான் ஏற்றுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, தந்தின்றது வந்து ஒரு பிராண்டு, அவங்க பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்ஸு. அந்த பிஸ்னஸை அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு முன்னுரிமை, எதிர்க்கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகளினுடைய குரலையும் நாங்கள் ஒழிப்போம். இதுதான் அவங்களுடைய சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுடைய பிஸ்னஸஸில், உங்களுடைய இதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதை பற்றி எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க.